திருகோணமலை மாவட்டத்தின் தம்பலகாமம் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று பிரதேச செயலாளர் திருமதி ஜே ஸ்ரீபதியின் நெறியாழ்கையில் இடம்பெற்றது. வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சரும் திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதியில் உள்ள பல்வேறு அபிவிருத்தி திட்ட குறைபாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபைக்குட்பட்ட முத்துநகர் பகுதியில் உள்ள விவசாய காணிகளை சூரிய சக்தி மின் உற்பத்தி நிறுவனத்துக்கு வழங்க வேண்டாம் என கோரி அப்பகுதி விவசாயிகள் இன்று பிரதேச செயலகம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். 1600 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் 1200 விவசாயிகள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோடு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைகின்றனர். எனினும் அக்காணிகளை இவ்வாறு வழங்குவதனூடாக தமக்கு ஏற்படும் பாதிப்பை சுட்டிக்காட்டி கவன ஈர்ப்பில் ஈடுபட்ட விவசாயிகள் திருகோணமலை பட்டணமும் சூழலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ரொஷான் அக்மீமன, சண்முகம் குகதாசன் ஆகியோரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். அகில இலங்கை பதில் அதிபர்கள் சங்கம் கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை பத்திரமுலையில் உள்ள கல்வி அமைச்சில் சந்தித்து கலந்துரையாடியது. இதன் பின்னர் அவர்கள் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டனர். அண்மை காலமாகவே இலங்கையில் பதில் அதிபர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். அந்த பிரச்சனைகள் தொடர்பாக கௌரவ பிரதமர் கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரிய அம்மையார் அவர்களோடும் பிரதி கல்வி அமைச்சர் அவரோடும் இணைந்த ஒரு கலந்துரையாடலை நாங்கள் இன்று மேற்கொண்டோம். அந்த கலந்துரையாடலில் நாங்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகளை முன்வைத்தோம். மிக நீண்ட நேரமான கலந்துரையாடலிலே பல சாதகமான அம்சங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அது எங்களுக்கு ஒரு மகிழ்வை தருகின்ற, ஒரு நம்பிக்கையை தருகின்ற விடயமாக இருக்கிறது. தொடர்ந்தும் பதில் அதிபர்கள் இலங்கையிலே பல சிக்கல்களை அனுபவித்து வருகின்ற நிலையில் அவர்களுக்கான விமோசனம் எதிர்காலத்தில் கிட்டும் என்ற நம்பிக்கை எமக்கு பிறந்திருக்கிறது. வடமாகாண காணி ஆணையாளர் அலுவலகம் இன்று கிளிநொச்சியில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகனினால் திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் தற்காலிகமாக இயங்கி வந்த காணி ஆணையாளர் திணைக்களம் தற்போது கிளிநொச்சியில் நிரந்தரமாக திறந்து வைக்கப்பட்டது. இதற்காக 75 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், பிரதம செயலாளர் இளங்கோவன், மாகாண காணி ஆணையாளர் சோதிநாதன் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர்.